அண்ணா என்னாச்சு? என்னண்ணே? அம்மா முடியல தம்பி, ஆஸ்பத்திரி போமா. ஆஸ்பத்திரி தான் போய் பார்த்துட்டு டாக்டர் ஒன்றும் செய்ய முடியாட்டாருப்பா. என்னன்னு சொல்லுங்கண்ணே. எரிச்சலா இருக்கு தம்பி. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஐயோ எரியுதடி மாலா, ஃபேனை போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? இன்னும் பின்னாடி போக ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நம்மளை பத்தி வன்ம அரசியல் வலைகள். தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். 2 வருஷமா முதல்ல வரவிடாம அப்பயே அடிச்சிருந்துக்கணும். ஏன் இப்படி சொல்றீங்க? பொறாம லைட்டா 41 இதுக்கு இவர் தான் முதல் காரணம். இவர் தானே காரணம். பொறுப்பேற்க வேண்டியவர். விபத்து என்ன விபத்து? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்கிறார்கள். அர்த்தமற்ற அவதூறுகள்னு பின்னப்பட்டன, பரப்பப்பட்டன. இவருக்கு இதான் வேலை. தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று ஓப்பனா சொல்லுவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ. எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? திமுக காரங்களை மட்டும் வந்தாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சு நெளிறான். அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனையிலையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆக்டிங் போட படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த 2 பேர் கேமரா வேணுங்கன்னே கொண்டு வந்து வர வச்சு அங்க நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்க 2 பேர் நிக்கிறோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரதில்ல, திக்கி போயிருவேன். இன்னொரு நெப்போ கிட்ட ஒன்று வரும் காலையில, துபாயில இருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்படி ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி, ஏங்க இந்த தப்புலாம் பண்ண அவரை போய் ஏங்க கொஸ்டின் கேட்கல, தாவேக்க தலைவரை பார்த்து கொஸ்டின் கேளுங்க. இப்போ புரியுதா? பாவம் முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பேப்பர் கொடுத்தா படிப்பார். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். எப்ப பார்த்தாலும் சட்டசபைக்கு போனா ஐயா உதயநிதி வாழ்க, ஐயா உதயநிதி. என்ன தியாகி அவரு? சட்டசபையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. எந்த பயனும் இல்ல. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு,
அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து. ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்கோ. ஒரே ஒரு குறுக்கல் தரார் வழி விடுங்கோ. அதாவது எந்த இறப்பா இருந்தாலும் முதல் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிஎஸ்பியும் எஸ்பியும் முதல் ஒரு பேசிக்கா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு துறை ரீதியான என்கொயரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணல? இதுதான் ஒரு கூட்டு சதி. 120 பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. 120 யாரு? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் ஓனர் செந்தில் பாலாஜி. நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. அப்புறம் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்தவர் திரு மகேஷ். நடிக்கவே தெரியாததுக்கு ரசிகர் மன்றம், அதை விட்டுருங்க. மூணாவது காலங்காத்தால் துபாயில இருந்து வந்தவர். ஆக்சுவல் 120 இவங்க தான், கூட்டு சதியே இவங்க தான். நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? உங்களை வண்டி கிடைக்குமாடா? பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடணும்? நாங்க கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது சொந்த மகன் ஓடினார். பேசலாம், ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? திமுக வரலாறு தெரியுமா? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். திமுக உருவானது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு புரட்டி பாருங்க. என்ன பெரிய பூர்வீகம் சொல்லுவோம் வீகட்ட. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். என்ன என்ன எழவி அது? அவரை திருமணம் செய்து கொண்டார். அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம், கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. இன்னொரு தடவை சொல்லு. பெரியார் எங்க ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். திமுக உருவானது. ஆமாண்டா குண்டா, இவன் ஒரு கேவலமான குடும்பம். எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.